வணக்கம், நான் நளினி ரத்னராஜா. மாதவிடாய் என்பது உலகம் பூராகும், குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் மிகவும் இழுக்கான ஒரு செயலாக அல்லது இழுக்கான ஒரு உடலியல் சார்ந்த செயற்பாடாக கருதப்படுகின்றது. இதன் காரணமாக சமய சம்பிரதாய அடிப்படையில் மாதவிடாய் தீட்டு அல்லது சமய ஸ்தானங்களுக்குள் வரக்கூடாது, கோயில்களுக்கு போகக்கூடாது என்று எங்களை பல்வேறு கட்டமைப்பினூடாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்குள் உதாரணத்துக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் எங்களை படைத்தவன் கடவுள் தானே. அப்ப கடவுளுக்கு தெரியாதா இது இது தனக்கு உகந்ததல்ல, தான் இருக்கும் இடத்துக்கு மாதவிடாய் காலங்களில் பெண்கள் வரக்கூடாது, இது இழுக்கு என்றால் அப்படிப்பட்ட ஒரு படைப்பையும் கடவுள் படைத்தான் என்று யோசித்து பார்த்தால் தெரியும். மாதவிடாயை கௌரவப்படுத்தாமல் இழுக்கு அல்லது தொடக்கு என்று அந்த நேரத்தில் பெண்களை ஒதுக்கி வைப்பது அல்லது கழித்து வைப்பது அல்லது அப்படி இருக்கும் பெண்களை அழுக்கானவர்களாக சித்தரிப்பதெல்லாம் மனிதர்கள் தான், நாங்கள் தான் என்பது எங்களுக்கு தெரியும். இப்படி இல்லாவிட்டால் ஒரு இயற்கை இப்படி ஒரு படைப்பை எங்களுக்கு படைத்தும் இருக்காது, இப்படி ஒரு உடல் செயல்பாட்டை கொடுத்தும் இருக்காது. இரண்டாவது விடயம், இந்த உடலியல் ரீதியான செயல்பாடு இல்லாவிட்டால் உலகமே இன்றைக்கு இல்லை. மனிதர்கள் இருந்து விலங்குகள் இருந்து எங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு மாதவிடாய் கர்ப்பப்பை மிகவும் முக்கியமானது. இன்னும் ஒன்றையும் சொல்லிக் கொள்ள வேண்டும், இது வினோதமானது. தமிழ் கலாச்சாரங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு பெண் பிள்ளை முதலாவதாக மாதவிடாய் வந்தால் அதை கொண்டாடுகின்றார்கள். பல கோடி பல லட்சம் பணம் செலவழித்து ஊருக்கெல்லாம் சொல்லி கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு மாதவிடாய் காலத்தில் இருந்தால் அதை மறைக்கின்றார்கள். இழுக்கு சொல்லக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, ஊருக்கு சொல்லக்கூடாது, தெரியக்கூடாது என்று கடைகளில் கூட ஈவன் பிளைட்ல கூட தர்றதுண்டா மறைச்சுத்தான் அந்த துவாய்களை எங்களுக்கு கொடுக்கின்றார்கள். பிளைட்லயும் நடக்குது. இது என்ன முரண்பாடு? இதுல இருந்து புரிய வேண்டும், நாங்கள் தான் இந்த கட்டுப்பாடுகளை உருவாக்கி பெண்களை ஒதுக்குவதற்கு காரணங்களை தேடிக்கொள்கிறோம். கடைசியாக மாதவிடாய் என்பது கௌரவப்படுத்த வேண்டியது, இயற்கைக்கு தேவையானது. அது இல்லாவிட்டால் இந்த உலகம். நன்றி. நான் நளினி ரத்னராஜா, மனித உரிமை செயற்பாட்டாளர், வாழ்க்கை மேம்பாட்டு பயிற்றுவிப்பாளர். நன்றி.